ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? sir. ஓகே. ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ as part ஆஃப் இதை நம்ம என்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்கலி இந்த ஃப்ளோஸ் தான் கவர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் ப்ரைமர்லி நமக்கு டாக்ஸேஷன் எப்படி வரும், ஸோ என்னென்ன கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு டேக்ஸில் பண்ணலாம், அந்த பேசிக் ஃப்ளோ அதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு P2P ஒரு ஃப்ளோ வரும், அதுக்கப்புறம் O2C வந்துட்டு ஒரு ஃப்ளோ வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டிங் தான் உங்களுக்கு R2Rன்னு சொல்கிறது. ஓகே. ஸோ ரிப்போர்ட்டிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அதாவது நம்ம லட்சே ஒரு பேபிள் இன்வாய்ஸ் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வாய்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஜிஎலுக்கு அனுப்புகிறோம். ஸோ இப்போது ஜிஎலுக்கு அனுப்புகிற இந்த இன்வாய்ஸ் ஆர் இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ரிப்போர்ட்டில் வந்துட்டு காட்டுறோம், எப்படி ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட் எடுக்கிறோம், அதுதான் வந்துட்டு நமக்கு R2Rன்னு சொல்கிறது பேசிக்லி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா P2Pலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ P2Pயை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிரான்சாக்ஷன் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இட் குட் பி பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் இட் குட் பி ரெக்வசேஷன். ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் ரெக்வசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, ரெக்வசேஷன்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்னல், இது கொஞ்சம் உங்களுக்கு எஸ்இஎம் சைட் மாதிரி இருக்கும், பட் நம்ம இன்டெப்த் போல. ஸோ ஜஸ்ட் அட் ஹை லெவல் தான் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் ஃபைனான்ஸ் பார்க்கும்போது இன்கேஸ் நீங்கள் எஸ்இஎம் டீம் கூட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் எஸ்இஎம் தெரியணும். ஸோ அதுக்காக இந்த ஃப்ளோ சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போது ரெக்வசேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போது லெட்ஸே ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்டையோ இல்லாட்டி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டையோ வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஸோ கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க, ஸோ ப்ராப்ளி ஒரு 2 லேப்டாப் வேணும்னு சொல்லுவீங்க. ஓகே. ஸோ இதை வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக ரைஸ் பண்ணுவோம். இந்த ரெக்வஸ்ட்டை தான் வந்துட்டு நம்ம ரெக்வசேஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு இன்டர்னல் டாக்குமெண்ட். இப்போது இந்த ரெக்வசேஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பர்ச்சேசிங் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு பேசிக்கலி வேல்யூடேட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்துட்டு புது லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா அதோட காஸ்ட் இதெல்லாம் என்ன இருக்கும், இல்லை எக்ஸிஸ்டிங் லேப்டாப் நம்ம யூஸ் பண்ண முடியுமாங்கிறது அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போது நியூ லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ டேரெக்டாக வந்துட்டு இவர் தான் வெண்டாருன்னு சொல்லிட்டு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில கேஸில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வெண்டார் ப்ராப்ளி உங்களுக்கு டெல்லா இல்லாட்டி உங்களுக்கு ப்ராப்ளி ஆப்பிளா இல்லை எனி அதர் வெண்டார். ஓகே. ஸோ யார்கிட்ட கொடுக்கணுங்கிறது அவங்க ஒன்று டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வெண்டாரில் இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருந்தோம் இந்த வெண்டார்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அட்ரஸ்னா என்ன, சைட்னா என்ன. ஓகே. ஸோ அதில் அகெயின் நான் டீட்டெயிலாக போகல. ஸோ வெண்டார் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம், அதை வச்சு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் என்ன அப்படின்னா வெண்டாருக்கு நம்ம அனுப்புகிறோம், விச் மீன்ஸ் தட் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி, எனக்கு இந்த ஐட்டம் இந்த குவான்டிட்டியில் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டேட்டில் அவர் டெலிவர் பண்ண போகிறாரு. ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு சிம்பிள் ப்ராசஸ். இப்போ டெலிவர் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்போம். ஸோ ஒரு ஃப்ளிப்கார்ட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். எப்போ ரிசிப்ட் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த ஐட்டம் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, இதுதான் நான் ஆர்டர் பண்ண ஐட்டம் அப்படிங்கிறத அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவீங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு ரிசிப்ட்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரிசிப்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஏபி இன்வாய்ஸ் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஏபி இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது அகைன் இதுக்கப்புறம் நம்ம சேம் ப்ராசஸ் தான், நம்ம பார்த்த ப்ராசஸ் தான் ப்ரீவியஸ் செஷன்ஸில். இன்வாய்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அப்ரூவல் இதெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் முடிஞ்சிச்சுன்னா இதோட பேமெண்ட் நடக்கும். ஸோ பேமெண்ட்டில் 2 டைப் பார்த்தோம். ஸோ அதில் எனி டைப் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு P2P சைக்கிளை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த P2P சைக்கிளில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில கேசஸில் வந்துட்டு டேக்ஸஸ் வந்துட்டு வரும். ஸோ எப்போ வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸஸ் வரும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு
இன்வாய்ஸ் லெட்ஸ் சே ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு மேட்சிங் வித் ரிசிப்ட் ஆர் தி பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு நான் ரிசிப்ட் மேட்ச் பண்ணுறேன், இன்னொரு இன்வாய்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் மேட்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் 2 டைப் ஆஃப் டேக்ஸஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு வித்தவுட் டேக்ஸஸ் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு பேபிள் மாடியூல் வரும்போது நீங்கள் உங்களோட டேக்ஸஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் இப்போது பிஓ கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் இது டேக்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ எந்த மாதிரி சினாரியோக்கு வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டரில் ஜென்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா, லெட்ஸே இந்தியா சினாரியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த மெட்டீரியலுக்கு இதுதான் டேக்ஸ்ன்னு நமக்கு டெஃபினட்டாக அப்ஃப்ரண்ட் தெரியும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கேட்டகரியை வச்சு அந்த கேட்டகரியை வச்சு நம்ம இது பண்ணிப்போம். ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பிஓ பேஸ்ட் டேக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்கள் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு டேக்ஸஸ் விழுந்துடும். ஓகே, ஸோ அதுதான் அந்த டைப். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர்ல